ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பழைய புஸ்தகத்திலிருந்து, அதாவது ஓல்டு புக்கில் 6ஆம் வகுப்புக்கான தமிழ் பாடத்திலிருந்து டேர்ம் 1 இயல் 2 முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் தலைப்பு நாலடியார். முதல் கேள்வி, நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கனியாராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். இப்பாடல் பாடியவர் யாருன்னா சமண முனிவர், அதாவது நாலடியார். நெக்ஸ்ட்டு, செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இப்பாடலை பாடியவர் சமண முனிவர். நெக்ஸ்ட்டு, பொருள் தருக. நாய்க்கால் அப்படிங்கிறது நாயின் கால், ஈக்கால் அப்படிங்கிறது ஈயின் கால், இக்கால்ன்றது ஈயின் கால். நெக்ஸ்ட்டு, அணியர்ன்றது நெருங்கி இருப்பவர், செய் அப்படிங்கிறது வயல், அணையார்ன்றது போன்றார். நெக்ஸ்ட்டு, போன்றோர், செய்மைன்றது தொலைவு, செய்மை அப்படின்றது தொலைவு. நெக்ஸ்ட்டு, நாலடியார் பாடல்களின் எண்ணிக்கை 400. நாலடி 400 என சிறப்பு பெயர் பெற்ற நூல் நாலடியார். நெக்ஸ்ட்டு, சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். சங்க நூல்கள் என்பது டேஷ். ஆன்சர் 8 தொகை 10 பாட்டு. நெக்ஸ்ட்டு, மேல்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுவது 8 தொகை மற்றும் 10 பாட்டு. அடுத்த கேள்வி, சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு டேஷ் நூலாகும். ஆன்சர் 14 கீழ்கணக்கு. நெக்ஸ்ட்டு, 14 என்ற சொல்லின் பொருள் 18. இந்த கொஷின் குரூப் 4 கேட்டிருக்காங்க. இது ஓல்டு புக்கில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 14 கீழ்கணக்கு நூல்களின் பெரும்பாலானவை டேஷ். ஆன்சர் அறநூல்கள். நெக்ஸ்ட், அடுத்த தலைப்பு பாரத தேசம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய. இதில் தமிழ் மகள் என்பது யாரை குறிக்கிறதுனா ஔவையார். நெக்ஸ்ட்டு, நீதி நெறியின்றி பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். இப்பாடலை பாடியவர் பாரதியார். நெக்ஸ்ட்டு, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்று பாடியவர் பாரதியார். அதாவது இந்த ஓம் ஓம் அப்படின்ற மாதிரி பாடல் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பாரதியார் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாரதியார் ஃப்யூச்சரில் இதை தான் நடக்கும், இப்படி செய்வோம் அப்படி செய்வோன்றான் பாடுவார். ஸோ அது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு, பொருள் தருக. வன்மைன்றது கொடை, கோணிங்கிறது சாக்கு, ஞாலம்ன்றது உலகம். நெக்ஸ்ட்டு, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். ஓண்டு முடிஞ்சிருக்கா, இது பாரதியார். வெள்ளி பனியின் மீது உலாவுவோம் என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். பாரதியார் பிறந்த ஆண்டு 1882. நெக்ஸ்ட்டு, பாரதியார் இறந்த ஆண்டு 1921. நெக்ஸ்ட்டு, பறவைகள் பலவிதம். அதில் முதல் கேள்வி, நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் கூந்தன்குளம் திருநெல்வேலி. எங்கே இருக்குது? அதாவது பட்டாசு வெடிக்காத ஊர்னா கூந்தன்குளம் திருநெல்வேலி. நெக்ஸ்ட்டு, பறவைகள் இடம் விட்டு இடம் செல்வது டேஷ். ஆன்சர் வலசை போதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பறவைகளின் நல்ல நண்பன் பறவைகள். மனிதர்களின் நல்ல நண்பன் பறவைகள். நம் நாட்டில் எத்தனை வகை பறவைகள் உள்ளது? ஆன்சர் 2400. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலத்திலும் அடர் உப்பு தன்மையில் உள்ள நீரிலும் வாழும் பறவை பூனாரை. நெக்ஸ்ட்டு, கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மை உடைய பறவை பூனாரை. நெக்ஸ்ட்டு, சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலை குயில், பானங்காடை மற்றும் தூக்கணாங்குருவி. நெக்ஸ்ட்டு, நீர்நிலையில் வாழும் பறவைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், அப்புறம் நாரை, அரிவாள், மூக்கன், கரண்டிவாயன் மற்றும் ஊசிவால் வாத்து. இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மலைகளில் வாழும் பறவை இருவாச்சி, மின்சிட்டு, மரைக்கொத்தி. நெக்ஸ்ட்டு, பறவைகளின் புகலிடங்கள் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். வேடந்தாங்கல் பறவைகள் புகலிடம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு, கரிக்கிரி பறவைகள் புகலிடம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு, கஞ்சீரங்குளம் பறவைகள் புகலிடம் ராமநாதபுரத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு மேல் செல்வனூர் என்ற பறவை புகலிடம் ராமநாதபுரத்தில் இருக்குது. பழவேற்காடு பறவை புகலிடம் திருவள்ளூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, உதயமார்த்தாண்டம் பறவைகள் புகலிடம் திருவாரூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வடுவூர் பறவை புகலிடம் தஞ்சாவூரில் இருக்குது. கரைவெட்டி பறவைகள் புகலிடம் பெரம்பலூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வெட்டங்குடி பறவைகள் புகலிடம் சிவகங்கையிலையும், வெள்ளோடு பறவைகள் புகலிடம் ஈரோடுலையும் இருக்குது.
நெக்ஸ்ட்டு கூந்தன்குளம் பறவைகள் புகலிடம் திருநெல்வேலியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கோடிக்கரை பறவைகள் புகலிடம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. சித்திரங்குடி பறவைகள் புகலிடம் வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பறவைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டால் 5 வகைகள். நெக்ஸ்ட் அடுத்த தலைப்பு வந்து பாம்புகள். உலகத்தில் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? ஆன்சர் 2750 வகை பாம்புகள் உள்ளது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எத்தனை வகை பாம்புகள் உள்ளதுன்னா 244. நெக்ஸ்ட் கொஸ்டின், நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளின் எண்ணிக்கை 52. நெக்ஸ்ட்டு உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பே பாம்பு இனம் தோன்றியது. 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. நெக்ஸ்ட்டு உலகிலேயே நச்சுமிக்க மிக நீளமான பாம்பு எதுனா ராஜநாகம், 15 அடி நீளம். கூடு கட்டி வாழும் ஒரே இனம் ஒரே வகை பாம்பு ராஜநாகம். நெக்ஸ்ட்டு மற்ற பாம்புகளை கூட உணவாக்கி கொள்ளும் பாம்பு ராஜநாகம். பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டுவது ஏன்? சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள. நெக்ஸ்ட் நல்ல பாம்பின் நஞ்சிலிருந்து தயாரிக்கப்படும் வலி நீக்கி எதுனா கோப்ராக்சின். அதாவது கோப்ராக்சின் அப்படிங்கிறது நல்ல பாம்பு நச்சிலிருந்து தயாரிக்கப்படும் வலி நீக்கி. நெக்ஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1972. நெக்ஸ்ட்டு உழவர்களின் நண்பன் பாம்பு. தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டுமே சேர்ந்து வருவது டேஷ். உடல்நிலை மெய்மயக்கம். நெக்ஸ்ட்டு தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் எழுத்து வேற்று நிலை மெய்மயக்கம், அதாவது சார்பு. இது வந்து பக்கம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் மொத்தம் 13. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஓல்டு புக்கில் இயல் 2 வந்து முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இயல்கள் வந்து நான் வந்து 50 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.